கம்பெனி ரூல். இப்போ நம்ம கம்பெனி ரூல் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கம்பெனி ரூல்ல 1773 இருந்து, அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருந்து 1858 வரைக்கும் கம்பெனி ரூலா பார்க்குறது. ஆக்சுவலா 1858 வரலும் தான் கம்பெனி ரூலா பார்க்குறது. 1858 இருந்து அதுக்கு அடுத்தபடியா 1947 எதை பார்க்கப்படுதுன்னா, பிரிட்டிஷ் நேரடி அரசு முறை, டைரக்ட் பிரிட்டிஷ் கிரவுன் ரூல். இந்த கம்பெனி ரூல்ல என்ன மாதிரியான சட்டத்தெல்லாம் உருவாக்குனாங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, அதாவது சர் வில்லியம் பிட். ஸோ இந்த பீரியட்ல பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டரா செயல்பட்டவர் தான் சர் வில்லியம் பிட். அவர் பெயர்ல உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் 1813, அதுக்கு அடுத்தபடியா சார்ட்டர் ஆக்ட் 1833, சார்ட்டர் ஆக்ட் 1853. ஸோ இந்த சட்டங்கள்ல என்னென்ன விஷயத்தை சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் எடுத்துட்டோம்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலியமா லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் பெங்காலில் செயல்பட்டு கொண்டிருந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ண போறாங்க. எப்படி நம்ம இங்க இருந்து ஃபேனை ரெகுலேட் பண்றோம். ஸோ இந்த ஆக்ட்ல they control and regulate the affairs of English East India Company. They control and regulate the affairs of the English East India Company. இதுக்கு ஒன்று. அடுத்தபடியா பெங்காலுக்குன்னு ஒரு கவர்னர் நியமிச்சாங்க சொன்னால ராபர்ட் கிளைவ். ஸோ அந்த பெங்கால் கவர்னர் இதுக்கப்புறமா என்னன்னு அழைக்கப்படுவார்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அழைக்கப்படுவார். ஓகே, கவர்னர் ஆஃப் பெங்கால் அல்லது பெங்கால் கவர்னர் renamed as Governor General of Bengal. ஸோ இந்த கவர்னர் பெங்காலுக்கு கீழே தான் கவர்னர் ஆஃப் பாம்பே செயல்படுவார், கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் செயல்படுவார். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் செயல்படுறார். ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் 1774 உருவாக்கப்பட்டது. இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு சீஃப் ஜட்ஜஸும் உருவாக்குறாங்க, கொண்டு வராங்க. சர் எலிஜா இம்பே சீஃப் ஜட்ஜஸ் பேர். இவருக்கு கீழே 3 சப்ஜட்ஜஸ் உருவாக்கப்பட்டது. 3 சப்ஜட்ஜஸ், ஒரு சீஃப் ஜட்ஜஸ், அவருக்கு கீழே 3 சப்ஜட்ஜஸ். ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கம்பெனியில சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க சர்வெண்ட் பிரைப் வாங்கக்கூடாது, கிஃப்டும் வாங்கக்கூடாதுன்னு இந்த சட்டத்தையே சொல்லியிருக்காங்க. கம்பெனியில சர்வ் பண்ணிட்டு இருக்கிற சர்வெண்ட் பிரைப்ஸ் லஞ்சம் வாங்கக்கூடாது, கிஃப்டும் வாங்கக்கூடாதுன்னு இந்த சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டை எடுத்துட்டோம்னா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல, அதாவது 1773 சில டிஃபெக்ட் இருக்கு. ஸோ அதை பிட்ஸ் இந்தியா அதை அமெண்ட் பண்றது தான் 1781 ஒன்று பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா உருவானது இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் மூலயமா கமர்ஷியல் ரைட்ஸை யார் வாங்கிக்கிட்டாங்க? கமர்ஷியல் ரைட்ஸை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும், பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும். இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நேரடியாக இதை ரூல் பண்ணல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு பாடி உருவாக்குனாங்க. அந்த பாடி பேரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், BOC. 6 உறுப்பினர்கள் கொண்ட போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 6 உறுப்பினர்களுமே நேரடியா கிரவுனால அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றவங்க 24 பேர் கொண்ட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க பிரைவேட் மெம்பர், இவங்க கவர்மெண்ட் மெம்பர். ஸோ பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இவங்க பண்ண போறாங்க BOC. கமர்ஷியல் எக்கனாமிக் ட்ரேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. ஸோ இப்படி பிரிச்சது தான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட். அதுக்கு அடுத்தபடியா சார்ட்டர் ஆக்ட் 1813. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813ல இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய மோனோபோலி சொன்னல சர்வ அதிகாரம்,
இந்த மோனோபோலி பறிக்கப்பட்டது. ஓகே, இந்த மோனோபோலி பறிக்கப்பட்டது, முடிவு பண்ணப்பட்டது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 1 லட்சம் ரூபாய் எஜுகேஷனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன, 1 லட்சம் ரூபாய் எஜுகேஷனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. கிறிஸ்டியன் மிஷினரி உள்ள கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? கிறிஸ்டியன் மிஷினரி. இதுக்கு முன்னாடி வரலும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கிறிஸ்டியன் மிஷினரி பண்ணதே இல்லை. முன்னாடி என்ன பண்ணல? கிறிஸ்டியன் மிஷினரி பண்ணதே இல்லை. ஸோ மோனோபோலி போயிடுச்சே தவிர ட்ரேடுக்கான ரைட்ஸ் இருக்குன்னா ட்ரேடுக்கான ரைட்ஸ் இருக்கு. ட்ரேடுக்கான ரைட்ஸ் தாராளமா இருக்கு. ஆனால் அந்த சர்வ அதிகாரம், அந்த உரிமம் தான் பறிக்கப்படுது. ட்ரேடு பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம். ஓகே, அடுத்தபடியா சார்ட்டர் ஆக்ட் 1833. ஸோ இந்த 33ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்னவாக பெயர் மாற்றம் செய்யப்படுறாருன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா பெயர் மாற்றம் செய்யப்படுறாரு. கவர்னர் ஆஃப் பெங்கால் என்னவா பெயர் மாற்றம் செய்யப்பட்டாரு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா பார்க்கப்படுறாரு 1833ல. ஸோ முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா சர் வில்லியம் பென்டிக். ஓகே, ஸோ இன்ட்ரோ ஆஃப் லா மெம்பர், இதே சட்டத்துல ஒரு புது உறுப்பினரை கொண்டு வராங்க. 1773ல வந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு 4 உறுப்பினர்களை கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கொடுத்தாங்க. அது பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல 1784ல 4 உறுப்பினர்கள் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் குழு 3 உறுப்பினர்களாக குறைக்கப்பட்டது. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இப்போ இந்த 3 உறுப்பினர்கள் கூட ஒரு லா மெம்பரை இணைச்சிருக்காங்க, சட்ட உறுப்பினர் இணைச்சிருக்காங்க. ஸோ முதல் லா மெம்பரா யார் வர்றாருன்னா லார்ட் மெக்கலே. முதல் லா மெம்பரா லார்ட் மெக்கலே வர்றாரு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஃபார் என்டையர் பிரிட்டிஷ், சட்டம் ஏற்றும் அதிகாரம் வழங்கப்படுது. பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஆஃப் த கிரவுன். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஆஃப் த கிரவுனாகவும் செயல்படுறாங்க. ஓகே, அடுத்தது சார்ட்டர் ஆக்ட் 1853. ஸோ இந்த சார்ட்டர் ஆக்ட் 1853 எடுத்துட்டோம்னா இதுல ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் இருக்கு. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனையும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனையும் தனிமைப்படுத்துறாங்க, அதாவது பிரிக்கிறாங்க. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்னா லா மேக்கிங், அதாவது மேக்கிங் ஆஃப் லா, சட்டத்தை உருவாக்கும் முறைக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? சட்டத்தை நடைமுறை செய்யும் அதை வந்து லா எக்ஸிக்யூட்டிவ். சட்டத்தை உருவாக்குறதுக்கு, அதாவது லா இம்ப்ளிமெண்டிங் வச்சுக்கலாமா, இம்ப்ளிமெண்டிங். சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது வந்து லா இம்ப்ளிமெண்டிங் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சட்டத்தை உருவாக்குறது லா மேக்கிங் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, சட்டத்தை உருவாக்குறவங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க சட்டத்தை உருவாக்க முடியாது, செப்பரேட் பண்றாங்க. அமெரிக்கால இப்படிதான் இருக்கும். அமெரிக்கால இப்படிதான் இருக்கும். சட்டத்தை உருவாக்குறவங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்க சட்டத்தை உருவாக்க முடியாது. இப்போ இந்தியாவில் இப்போ இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷன்ல தேர் இஸ் a relationship between law making and law executive. எப்படி அப்படின்னா, ஒருத்தர் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா, அவர் நேஷனல் லெவல்ல மினிஸ்டர் ஆகணும்னா அவர் முதல்ல எம்பி ஆகணும். ஸோ அதே மாதிரி அவர் ஸ்டேட், இது நேஷனல் லெவல். ஸ்டேட் லெவல்ல மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவர் முதல்ல என்ன ஆகணும், எம்எல்ஏ ஆகணும். ஸோ எம்பி, இந்த உறுப்பினருடைய வேலை, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய வேலை என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், சட்டத்தை உருவாக்குறது. மினிஸ்டருடைய வேலை என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. ஸோ இந்தியாவில் என்னவா இருக்கு, நீங்க லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரா ஆனாதான் எக்ஸிக்யூட்டிவா ஆக முடியும். இது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். என்ன சொல்லுவாங்க, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, அமெரிக்காவில் வந்து அப்படி இல்லை, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். எக்ஸிக்யூட்டிவ் தனியாக செயல்படுவாங்க, பிரசிடென்ட் தனியாக செயல்படுவாங்க, லா மேக்கிங் பாடி தனியாக செயல்படும். அது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்போ நம்ம ஃபாலோ பண்றது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். முன்னாடி 1853ல எக்ஸிக்யூட்டிவ் தனியாகவும்
லெஜிஸ்லேட்டிவ் தனியாகவும் தான் வச்சாங்க, லைக் அமெரிக்கன் டைப் ஆஃப் கவர்மெண்ட்ல. ஓகே, இதுல மெக்கலே கமிட்டி அப்பாயிண்டட் ஃபார் இந்தியன் சிவில் சர்வீஸ். ஓகே, ஒரு இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இந்த மெக்கலே கமிட்டி வந்து இதுக்கு பண்ணுச்சு. ஸோ இந்த மெக்கலே கமிட்டி சொன்னது மூலயமா என்ன ஆச்சுன்னா ஓப்பன் காம்படிஷனை கொண்டு வந்தாங்க. இதென்ன ஓப்பன் காம்படிஷன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாமினேஷன் இல்லை, காம்படிஷன். ஸோ யாரா இருந்தாலும் எக்ஸாம் எழுதி அதற்குள்ள தான் ஓடும். இந்த அதிகபட்ச வயது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 இருந்தது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 இருந்தது. இதுதான் சார்ட்டர் ஆக்ட் 1853 இருந்தது. சார்ட்டர் ஆக்ட் 1853.